சிந்து, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பாடா? எனக்கா? ஆமா, நான் யாருக்கும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. அத்தை உன் மேல பாசம் மட்டும் இல்ல, உசிரியே வச்சிருக்காக. அவங்களோட பெரிய நம்பிக்கை நீ. நீ அவங்களுக்கு தெரியாம என் கூட பேசுறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிரும். தயவு செஞ்சு இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. டாக்டரே, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஒருவேளை சாப்பிடலன்னா செத்துற மாட்டேன். பாத்தியா, நான் இரும்பு பெண். ஒருவேளை சாப்பிடலன்னா இந்த உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. சிந்து, விறகெல்லாம் ஈரமாயிடுச்சு. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? விறகெல்லாம் ஈரமானா என்ன டாக்டரே? அதே வெயில்ல காய வச்சிருக்கேன்ல, காஞ்சதும் மறுபடியும் சமைச்சு சாப்பிடுவேன். அதுக்காக பட்னியெல்லாம் இருக்க மாட்டேன். உங்க பெரியம்மா என்ன ஏத்துக்கிட்டதும் நம்ம சேர்ந்து வாழ்ந்து நாம நிறைய பிள்ளைங்கெல்லாம் பெத்துக்கணும்ல. நான் பட்னியெல்லாம் இருக்க மாட்டேன். நீ போ டாக்டரே, போ. உன்ன வயசுல பெரியவகன்னு பாக்குறேன். இதோட நிறுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இது கோர்ட் ஆர்டர். 1 வருஷம் நான் இந்த வீட்ல என் புருஷன் கூட வாழ சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. அதை தடுக்க உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. என் கையை விடுங்க. அன்னபூர்ணியத்தை என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். நான் இங்கேயே இருப்பேன். நீ என்ன நாடகம் போட்டாலும் நீ சிவா கூட சேர்ந்து வாழவே முடியாது. நான் உன்னை சிவாவோட சேர்ந்து வாழவும் விட மாட்டேன். டாக்டர் வந்துட்டாங்களா? சரி, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்.